வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தரக்குறைவாக பேசிவிட்டார் ஜெயலலிதா அம்மையாரை. அது ஒரு நேரம் 20 வருஷத்துக்கு மேலே திமுகவில் இருந்தவர் சிம்லா முத்து சோழன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு அதிமுகவுடைய எடப்பாடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒரு 2-3 நாளைக்கு முன்னால தான் திமுகவில் இருந்தே விலகி அதிமுகவுக்கு வர்றாரு. எப்படிலாம் ஒரு நிலைப்பாடு பாருங்க. விஜயதரணியாவது ஏதோ ஒரு மாசம் முன்னாலே விலகி அந்த அம்மா வந்தாங்க. இந்த அம்மா அதை விட மோசம். சிம்லா முத்து சோழன் விளவங்கோடு தொகுதியும் அவுட்டு, மற்றபடி கன்னியாகுமரி எம்பி கனவும் காலி. யாரு? விஜயதரணி. இந்த அம்மா இன்னொரு விஜயதரணி. அப்படித்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். திமுகவில் இருந்தவங்க நல்ல செழிப்பா இருந்தக்கூடிய, அதாவது சர்க்குண பாண்டியன் இருக்காங்க இல்லையா, நம்ம அமைச்சர் திமுக சர்க்குண பாண்டியனுடைய மருமகன். அந்த அம்மாளுக்கு என்ன ஆசைன்னு தெரியல, திமுக அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஏன்னா எடப்பாடி பல வகையில வேட்பாளரை தேடிட்டு இருந்த பணக்கார வேட்பாளர் எங்க அப்படின்னு குக்கி போட்டுக்க சமயத்தை ஒவ்வொன்றா மாட்டேன் இல்லையா, அந்த வகையில் இந்த அம்மாவும் மாட்டியிருக்கிறாங்க. மாட்டின உடனே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் திமுக இந்த அடிப்படை உறுப்பினர் பதவியில ரிசைன் பண்ணிட்டு அதிமுகவுக்கு வந்தாங்க. வந்த உடனே 2வது நாளே எம்பி சீட்டு, நெல்லை மாவட்டத்தை போட்டியிடக்கூடிய அளவுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாச்சு. அவன் சிம்லா முத்து சோழன். உடனே பயங்கரமான எதிர்ப்பு. ஆமா, எப்படி நீங்க கொடுக்கலாம்? அன்று ஜெயலலிதாவை விமர்சித்த அண்ணாமலையோட கடுமையான ஒரு விமர்சனம் இந்த அம்மாளுக்கு, சிம்லா முத்து சோழன். ஆமா, இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சோர்ஸ், நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் எல்லாரும் கொதிச்சு எழுந்துட்டாங்க. கொடுங்க, யாருக்கு வேணாலும் கொடுங்க. அதாவது பணமும் இல்லைன்ட்டாரு எடப்பாடி. அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னாரு. இந்த நிக்கக்கூடிய இந்த சிம்லா முத்து சோழனுக்கும் சொல்லிட்டாங்க, அந்த என்கிட்ட பணம் கிடையாது, நீங்க கொடுத்தா நான் பணம் நிக்கிறேன். அந்த அளவுக்கு தான் அதிமுகவோட நிலைப்பாடு இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. வேட்பாளரே கிடைக்கல, அப்புறம் கிடைச்ச வேட்பாளரை பயன்படுத்துறேன் அப்படின்னு பணமும் இல்லைன்னா எப்படி நிற்பாங்க? அப்படிங்கிறப்ப அது சிம்லா முத்து சோழன் நிக்க வைக்கிறாங்க கான்செப்ட்ல, பணத்தை கொடுத்து நிக்கக்கூடிய சமயத்துல உடனே இப்படிப்பட்ட எதிர்ப்புகள். ஒரு நேரத்தில் ஜெயலலிதாவை தரக்குறைவாக பேசுகிறார். 2016 ஆர்கே நகர் தொகுதியில ஜெயலலிதாவுக்கு ஆப்போசிட்டாவும் நின்றவர். ஆமா, அந்த ஒரு கருத்து இருக்கு. தோத்தவர் 30,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயலலிதாவும் தோல்வி விட்டவர். இந்த மாதிரி ஒரு நபர்லாம் அவங்களுக்கு தேவையா அப்படிங்கிறப்ப பயங்கரமான ஒரு கொந்தளிப்பு. அதனால கட்டாயமா அந்த அம்மாவை வேட்பாளர் நீக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு ரொம்ப வலுக்கட்டாயமா இன்னைக்கு அந்த அம்மாவை நீக்கிட்டாங்க. அந்த கன்னியாகுமரி பக்கத்துல பிறந்த அம்மா தான், ராமன் புதூர் அப்படிங்கிறது அவங்களுக்கு பூர்வீகம். சென்னையில ஆமா, அவங்களுடைய பூர்வீகம் ராமன் புதூர். இந்த அம்மா சிம்லா முத்து சோழன் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது. அந்த அம்மா ஒரு வக்கீல் வேற. ஆமா, நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் சேர்ந்த ஒரு வக்கீல். ஜெயலலிதா அம்மையாரை தரக்குறைவாக பேசுற 2016 அவரை எதிர்த்து போட்டியிட்டவர். அந்த ஒரே காரணம் நம்ம தூக்கி எரிஞ்சிட்டாங்க கம்ப்ளீட். விஜயதரணியை போன்ற ஒரு நிலை. பாஜகவில் எப்படி காங்கிரஸை விட்டு விஜயதரணி நம்பி போனார் பாருங்க. இன்னைக்கு எம்எல்ஏ சீட்டும் கிடையாது, எம்பி சீட்டும் கிடையாது. விளவங்கோடுக்கு அவங்க நந்தினிங்கிற ஒரு பெண் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அங்கே கன்னியாகுமரி கான்செப்டுக்கு பொன்னார் முடிஞ்சு போச்சு. அதாவது பதவிக்காகவே வரக்கூடியவர்களுக்கு இது நல்ல அற்புதமான ஒரு பாடம், சாட்டை அடியாக கருதக்கூடிய ஒரு சூழல். ஆமா, இது அதிமுக கொடுத்த அல்வான்னு கூட சொல்லலாம். ஆமா, அதாவது ஒரு புத்தி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு உள்ளவர்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாட்டை அடிதான். ஒரு கட்சியில இருக்கிறோம், கடைசி வரைக்கும் இருக்கிறோம், முன்ன பின்ன இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தம்முடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு ஒரு நிலையான ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த மாதிரி சில பெண்கள்லாம் அப்படி கிடையாது. அவங்க சௌரியத்துக்கு மாறுறது, அவங்க சௌரியத்துக்கு எது வேணாலும் நினைத்து விடலாம். அது மாதிரி தான் அதிமுக இருக்குது. அதான் ஒரு சிம்லா முத்து சோழன் பயன்படுத்திக் கொள்ள ஆசைப்பட்ட, பயன்படுத்திக் கொள்ள நினைச்சாரு. தொண்டர்கள் ஆப்போசிட் பண்ணிட்டாங்க. அது சொல்ல போனா நெல்லை மாவட்ட செயலாளர் ரொம்ப ஆப்போசிட்.
பணம் இல்லை அப்படிங்கிறீங்க, எடப்பாடியை பார்த்து கேட்குறாரு. பணம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, மற்றபடி வந்து நீங்க கொடுத்து போடக்கூடிய ஒரு சூழலுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம எந்த மாதிரி வேட்பாளரை நிக்க வச்சுக்கிட்டு நம்ம இதுல இருக்கிறாங்க. அதை வந்து பேரூராட்சி மன்ற தலைவரை, செயற்குழு உறுப்பினர், புறநகர் மாவட்ட இணைச் செயலாளர் ஜான்சி ராணி அப்படி இருக்கிறாங்க. அவங்கள போலான்னு சொல்லி போட்டு இன்னைக்கு ஓகே கொடுத்தாச்சு. நெல்லை மாவட்டம் கான்செப்ட்ல ஜெயலலிதா அம்மையாரை தரக்குறைவாக பேசினார்கள் ஒரே காரணத்துக்காக அண்ணாமலையை தூக்கி எறிந்தார்கள் அதிமுக எடப்பாடி. ஆமா, பாஜகவே வேணான்னு தூக்கி எறிஞ்சாங்க. அண்ணாமலை தரக்குறைவாக பேசினார்கள், இது அண்ணாவை தரக்குறைவாக பேசினார்கள், ஜெயலலிதா அம்மையாரை தரக்குறைவாக பேசினார்கள், பெரியாரை தரக்குறைவாக பேசினார்கள் போட்டு ஒரே வார்த்தை எடப்பாடி அணி. ஆமா, அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு சிம்லா முத்து சோழனை ஒப்புக்கொள்வார்களா? கட்டாயமா ஒப்புக்கொள்ளாத விஷயம். கட்டாயமா தூக்கி எறிந்து இன்னைக்கு வந்து நெல்லை மாவட்ட நாடாளுமன்ற வேட்பாளர் ஜான்சி ராணி வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலே வந்து இது வந்து காப்பாற்றப்பட்ட ஒரு மானமாகத்தான் கருத முடியும். அதே நேரத்தில் இந்த கட்சி மாறிட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி. இது வந்து அதிமுக சிம்லா முத்து சோழனுக்கு கொடுத்த அல்வாகவாக நாம் கருதக்கூடிய ஒரு சூழல். இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், ரொம்ப ஹாட்டான நியூஸ். மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு தரக்குறைவான ஒரு வார்த்தைகள். பாஜக அப்படின்னாலே வந்து இலக்காரம், அந்த பாருங்க குஷ்பு, அந்த அம்மையார் சேரி பாசின்னு சொல்ல அந்த ஒரு விஷயத்த மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருந்தேன். அப்புறம் சமீபத்தில் போன வாரம் வகையில பிச்சை காசு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு திமுக கொடுக்குது. அது வந்து பிச்சை காசு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை போட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போகுது. அதனாலதான் அந்த அம்மா வந்து நடிகை குஷ்பு வந்து தேர்தலில் நிக்க வைக்கலாம் நின்றா அப்புறம் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சாட்டை அடி கொடுப்பாங்க இல்லையா? விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டியதான். அதுக்காவது மோசமான விமர்சனத்துல உள்ளான கட்சியோட பேரு கெட்டு போயிடும். அதனால வந்து சென்னையில தென் சென்னையில வந்து நடிகை குஷ்புக்கு கொடுக்குற மாதிரி இருந்தது, கொடுக்கல. அதுக்குள்ள அவங்க வந்துட்டாங்க தமிழிசை. ஆமா, முடிஞ்சு போச்சு. பொன்னாறு விஜய் தரணிக்கு பதிலா பொன்னாருக்கு எப்படி கொடுத்தாங்களோ அதே மாதிரி நடிகை குஷ்புக்கு பதிலாக தமிழிசையை போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. காரணம் தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா பேசுவாங்க, மற்றபடி இந்த அளவுக்கு தரைக்குறவான வார்த்தையெல்லாம் பேச மாட்டாங்க. தமிழிசை குமரி ஆனந்தோடைய அன்பு மகள். ஆமா, தமிழ் அழகா பேசுவாங்க, என்னமோ ஒண்ணு தரக்குறவா பேச மாட்டாங்க. ஆமா, நான் இப்படி கொஞ்சம் படிச்சும் பேசக்கூடியவங்க. ஆமா, அவங்க பல விதமா ரெண்டு நிலைப்பா, ஒரு இடத்துல கவர்னர், மற்றபடி ஒரு ரெண்டு இடத்துல கவர்னராக இருந்து ரிசைன் பண்ணிட்டு நான் வந்து மக்களுக்காக உழைக்க வேண்டும், ஏசி ரூம்ல இருந்தா ஜாலியா இருந்தா சந்தோஷமா இருந்து எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆமா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, தூக்கி எறிஞ்சு விட்டு வந்தவங்களுக்கு இன்னைக்கு தென் சென்னையில வந்து சீட்டு கொடுத்துருக்கு பாஜக. அது நிலைப்பாடு வந்து குஷ்புவுக்கு இல்லை. காரணம் என்ன? வாய் தான் காரணம். அதே மாதிரி வினோஜ் பி செல்வம், அதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய வட மாநிலத்தவருடைய ஓட்டை வந்து இழுக்க வேண்டும்னு கான்செப்ட். தமிழகத்துல வந்து வட மாநிலத்தை ஓட்டு இழுத்த அப்படின்னா அப்புறம் தமிழரோட ஓட்டு எங்க போறது? மற்றதெல்லாம் வந்து இல்லையா? வட மாநிலத்தவர் ஓட்டு தான் அதிகம் வருதுன்னா தமிழர் ஓட்டு உங்களுக்கு தேவையில்லையா? பாஜகவை நான் பார்த்து கேட்கிறேன். என்ன அங்க இருக்கக்கூடிய மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர் அது எங்க பாருங்க, எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அந்த வட மாநிலத்தை நோக்கி தான் இந்த பாஜக செல்லுதவுடைய அந்த அளவுக்கு தமிழர்கள் நம்பிக்கை இல்லை. தமிழர்கள் அப்படித்தான், நாம யாரும் ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு சூழல் இல்லை. பாஜக வந்து எல்லா இடத்துக்கும் டெபாசிட்டை இழுக்குங்கிற கான்செப்ட் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பார்ப்போம், வரக்கூடிய காலம் கட்டாயமா பதில் சொல்லும். அதன் அடிப்படையில் மத்திய சென்னையில அங்க 14 லட்சம் பேர் ஓட்டு இருக்கிறீங்க பேசுறாரு வினோஜ் பி செல்வம். 14 லட்சம் பேர் ஓட்டு இருக்கிறீங்க, ஏகப்பட்ட பேர் வந்து அதுல மிகப்பெரிய வட மாநிலத்தவர் இருக்கிறீங்க. எல்லாம் வந்து தேர்தல் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாம் வந்து ஏதோ சுற்றுலா மாதிரி வெளியே கிளம்பிடுறீங்க. ஓட்டு போடணுமா இல்லையா? ஒரு 500 ரூபாயை போடுங்க, இங்க இருக்கிறவங்க ஓட்டு போட்டு கீழே ஓட்டு போடுவாங்க. யாரு? தமிழர்களை பார்த்து சொல்றாரு. தமிழர்களை வந்து அந்த அளவுக்கு பிச்சைக்காரத்தனமாக பேசுகிறார் இந்த வினோஜ் பி செல்வம் அப்படிங்கிறது உண்மையை இன்னைக்கு கண்டனத்துக்கு ஒரு விஷயமாக போயிட்டு. குஷ்பு சொன்ன மாதிரி பிச்சை காசு அப்படிங்கிற மாதிரி வட மாநிலத்தவர் தான் பணக்காரர், மற்றவங்களாம் பணக்காரர் இல்லையா? ஏன் தமிழர்ல வந்து மத்திய சிலையில ஒரு பணக்காரன் கூட கிடையாதா? வினோஜ் பி செல்வத்தை பார்க்கிட்டார். குஷ்பு சொன்ன மாதிரி பிச்சை காசு அந்த 500 ரூபா அதாவது பேசுறாரு.
500 காசு நீங்கெல்லாம் வந்து வட மாநிலத்தில் பார்த்து கேட்குறாங்க, கூடி நிற்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் முன்னால் பேசுகிறாரு வினோத் பி. செல்வம், பாஜக மத்திய சென்னை வேட்பாளர். நீங்களாம் வந்து ஓட்டுன்னு வந்துட்டா ஊரை விட்டு சுற்றுலா மாதிரி போயிடுறீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படி கிடையாது. ஒரு 500 ரூபா கொடுத்தா கூட கியூல நின்று ஓட்டு போடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய மக்கள்னா யாரு? தமிழர்கள். தமிழர்களை மிக கேவலமாக பேசி அந்த வினோத் பி. செல்வம் கட்டாயமாக தோல்வியடை செய்ய வேண்டும். ஆமா, மத்திய சென்னையில இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடாது. தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு இடம். தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழர்களே கேவலமா பேசுறேன் அப்படின்னா உனக்குலாம் யார் ஓட்டு போடுவார்? அந்த எண்ணம் கூட இல்லாம பாஜக ஓட்டு கேட்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து வெட்கக்கேடான ஒரு விஷயம் தானே. இந்த அளவுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தாங்கன்னா அப்புறம் உங்களுடைய தேர்தல் பத்திரத்தினுடைய நிலைப்பாடு என்ன? 9000 கோடி அடிச்சிருக்கீங்க, அது என்ன கணக்கு? 9000 கோடி தேர்தல் பத்திரம், எலக்ட்ரால் பாண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நீங்க எடுத்த பிச்சை காசு தானே. பல தொழில் அதிபர்களை, பல தொழில் நடத்தி கொண்டிருப்பவர்களை மிரட்டி உரட்டி, என்ன டெண்டர் வேணுமா, இல்லை இந்த பிரச்சனை ஏதோ ஒன்று ஏடி ஐடி அமுச்சு விட்டு அவர்களை மிரட்டி காசை பறித்து 9000 கூட அடிச்சிருக்கேன். அப்போ அது பிச்சை காசு தானே. குஷ்பு சொன்ன மாதிரி, இப்போ வினோத் பி. சொல்லுவோம் பாணி செல்வம் சொன்ன மாதிரி என்ன 500 ரூபா ஓட்டு அப்படின்னா அப்புறம் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சில குரோர்ஸ் கொடுத்தா வேலை கொடுத்து இது அதுக்கு உண்டான ஒப்பந்தத்தை போட்டுறீங்களா? அப்ப நீங்க வாங்குறது பிச்சை காசு தானே. தேர்தல் பத்திரத்துல பாஜகவாதி 9000 பிச்சை காசு தானே. அப்படிதான் நம்ம பார்க்கக்கூடிய சூழல். இப்ப பாஜக வந்து பிச்சை காசு அந்த அளவு 9000 கோடி வாங்கிடும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தமிழன் வந்து நீங்க சொன்ன மாதிரியே ஒரு 500 ரூபா வாங்கட்டும், அதை பத்தி ஒண்ணும் கிடையாது. அதுவும் மக்கள் நீங்க அடிச்ச காசா தான் இருக்கும். அதனால வந்து வார்த்தைகள் கவனம் தேவை. குஷ்பு, மற்றபடி வினோத் பி. செல்வம் இருக்கக்கூடிய பாஜகவினரெல்லாம் வந்து வார்த்தை ரொம்ப முக்கியம். மத்திய சென்னையில் இவர் தோல்வி அறை செய்ய வேண்டும் என்பதை எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கு. அது சம்பந்தமா வந்து திமுக 72வது வட்ட கவுன்சிலர் சரவணனோட தேர்தல் அதிகாரிட்ட புகார் கொடுத்திருக்கிறார். உண்மையில இதெல்லாம் விடக்கூடாது. பேசிட்டு போ, நீ அளவுக்கு பேசிட்டு போ, மற்றபடி ஓட்டு போறது ஓட்டுப்பா அவங்களுடைய விருப்பம். அதை விட்டு போட்டு 500 ரூபா கொடுத்தா கியூல லைன்ல நிற்பான்னா அப்ப நீயே வந்து ஊழலுக்கு தூண்டுகின்றாயா அப்படிங்கிற கேள்வி வருதுல. நீ எதுக்கு 500 ரூபா கொடுக்குற? அப்போ உன்ட்டு 500 ரூபா காசு இருக்கா? அப்ப நீ வந்து என்ன ஓட்டு கேட்க வந்து எல்லாருக்கும் பணம் கொடுக்க வந்தாயா அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா? இதெல்லாம் வந்து தேர்தல் விதி மீறலான ஒரு விஷயம். அதனால வந்து கட்டாயமாக வந்து இவருடைய ஒரு தேர்தலை இவருடைய வேட்பு மனுவை ரத்து செய்ய வேண்டும் என்ற பகிரங்கமான உண்மை. ஆமா, மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். நன்றி.